ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டம் சர்க்குலர் பட்டன் எப்படி நாமளே கிரியேட் பண்ணுறது, ஒரு விஜிட் நீங்களே ஓனாக எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இதில் பாருங்கள், அந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் ஒன்று காட்டியிருக்கேன். நான் வந்து ஒரு சர்க்குலர் பட்டன் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த பட்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணும்போது ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்கள், ஒரு ஐக்கான் இருக்குது, அது சர்க்குலர் ஷேப்பில் இருக்குது. இப்போ இதை கிளிக் பண்ணும்போது பாருங்கள், எனக்கு பட்டன் கிளிக் அப்படின்ற ஒரு மெசேஜ் எனக்கு இங்கே வந்திருக்கு. ஓகேங்களா? நீங்கள் வந்து உங்களோட ஆப்பில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கஸ்டம் விஜிட் கிரியேட் பண்ணணும்னா அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் பாருங்கள், நான் வந்து ஒரு ஸ்டேட்லெஸ் விஜிட் ஒன்று நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேஃபோல்ட் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். இது நார்மலாக நான் எல்லா ப்ரோக்ராமையும் போட்டு ஒரு டெம்ப்ளேட். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து பாருங்கள், ஒரு சென்டர் விஜிட் ஒன்று நம்ம ஆட் பண்ணலாம். பாடியில் ஸ்கேஃபோல்டோட பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் அப்படின்ற ஒரு விஜிட் நான் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஒரு சைல்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சர்க்குலர் பட்டன் ஒன்று கிரியேட் பண்ணி சென்டரில் நம்ம பிளேஸ் பண்ணலாம். இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் மட்டும் போட்டு நான் ஹாய் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அவுட்புட்டில் நீங்கள் சேவ் பண்ணோன்னே பாருங்கள், சென்டரில் ஹாய்ன்ற ஒரு மெசேஜ் வந்துடும். இந்த ஹாய்ன்ற டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக எனக்கு அந்த பட்டன் எனக்கு வரணும். நம்ம சர்க்குலர் பட்டன் நம்ம கிரியேட் பண்ணுறதா இருந்தால், நீங்களே ஓனாக ஒரு பட்டன் நீங்கள் கிரியேட் பண்ணுறதா இருந்தால் ஸ்டேட்லெஸ் விஜிட்டு பார்த்தீங்களா, நான் இங்கே சர்க்குலர் பட்டன் அப்படிங்கிறத நான் போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த பட்டனுக்கு ஹைட் வித் இந்த மாதிரி பேராமீட்டர்ஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்காக வந்து ஒரு ஃபைனல் வேரியபிளில் வந்து பாருங்கள் டபுள் டைப்பாக நான் வச்சுக்கிறேன். இந்த பட்டனோட வித் என்னங்கிறத நம்ம இந்த வேரியபிளில் வாங்கிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி ஹைட் நம்ம வாங்கிக்கலாம். ஃபைனல் டபுள் ஹைட். ஸோ ஒரு பட்டனுக்கு வந்து நம்ம வித் கொடுத்தாச்சு, அண்ட் தென் ஹைட் கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கு நம்ம கலர் கொடுக்கலாம். கலர் ப்ராப்பர்ட்டிக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபைனல் வேரியபிளில் கலர் டைப்பில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலில் ஒரு ஐகான் டைப் கொடுத்துக்கலாம். இந்த ஐகான் பட்டன் நம்ம ஆட் பண்ண போகிறோம், ஐகான் சிம்பிள் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபைனல் அப்படின்ற ஒரு ஃபைனல் டைப்பில் ஐகான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அதே போல் வந்து இதில் வந்து ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். என்னென்னா அது ஆன் கிளிக் பண்ணும்போது ஏதாவது ஒரு ஒர்க் நடக்கணும் அப்படின்னா அங்கே ஒரு ஈவெண்ட் இருக்கணும். அந்த ஈவெண்ட்டுக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் ஃபங்க்ஷன் டைப்பாக ஒன்று டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஃபைனல் ஃபங்க்ஷன் ஆன் கிளிக். ஓகேங்களா? இதுக்கப்புறம் இதில் பாருங்கள், நான் உங்களுக்கு வந்து இந்த எரர் சிம்பிள் காட்டிகிட்டு இருக்கும். ரீசன் என்னென்னா இது ஒரு கிளாஸாக இருக்கிறதுனால ஃபைனல் வேரியபிளாக நம்ம கொடுத்துருக்கிறதுனால இதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் நம்ம கிரியேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்டர் நேமும் கிளாஸ் நேமும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம C++ல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டுட்ருப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் இதுக்கு மேலே போயிட்டு ஆல்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் கிரியேட் கன்ஸ்ட்ரக்டர் ஃபார் ஃபைனல் ஃபீல்ட்ஸ்ன்னு இருக்குங்களா? இதை கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று கிரியேட் ஆகிடும். இந்த கன்ஸ்ட்ரக்டர் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் ப்ரோக்ராம் நீங்கள் ரன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? இப்போ எப்படின்னா ஏன் இங்கே கன்ஸ்ட்ரக்டர் நான் போடுறேன்னா இந்த சர்க்குலர் பட்டன் அப்படின்ற இந்த விஜிட்டை கால் பண்ணும்போது நான் இந்த வேல்யூஸ் நான் கொடுத்துக்குவேன். ஓகேங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த பட்டன்ஸ் உங்களுக்கு கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஈஸியாக நீங்கள் உங்கள் ஒர்க்கை நீங்கள் பண்ணிக்க முடியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னொரு விஷயம் நான் பண்ண போகிறேன். என்னென்னா இப்போ இந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டர் நான் கொடுத்துட்டேன். ஆனால் அது என்ன ஷேப்பில் இருக்கணுங்கிறத நம்ம பாக்ஸ் டெக்கரேஷன் மூலிமா நம்ம டெக்கரேட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அப்போ நீங்கள் இந்த கண்டெய்னருக்கு நீங்கள் டெக்கரேஷன் ப்ராப்பர்ட்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், பாக்ஸ் டெக்கரேஷன் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த பாக்ஸ் டெக்கரேஷனுக்கு பேராமீட்டராக நம்ம என்ன கலர் வேணுமோ அந்த கலர் கொடுத்துக்கலாம். ஆனால் யூசர் கொடுக்குற கலர் இங்கே வரணும். ஓகேங்களா? அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல இருக்கிற இந்த கலர் வேரியபிளை கன்ஸ்ட்ரக்டர்லேருந்து கெட் பண்ணுற அந்த கலர் வேரியபிளை நான் இங்கே அசைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஷேப் இருக்கணும், நம்மளுக்கு சர்க்குலர் ஷேப்பில் இருக்கணும். ஸோ அதுக்காக பாக்ஸ் ஷேப் டாட் சர்க்குலர் ஒன்று இருக்குது, சர்க்கிள் ஒன்று இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக சர்க்கிள் ஷேப்பில் நீங்கள் கொடுத்த கலரில் ஒரு சின்ன ஒரு டிசைன் இந்த கண்டெய்னர் வந்துடும். ஒரு சர்க்கிள் ஷேப்பில் நீங்கள் கொடுக்குற கலரில் ஒரு கண்டெய்னர் உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த கண்டெய்னருக்கு நம்ம வந்து ஹைட் வித் நம்ம செட் பண்ணலாங்களா? ஹைட் வித் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த இந்த ரெண்டு வேரியபிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேரியபிளை இந்த கண்டெய்னருக்கு நம்ம அசைன் பண்ணணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், வித்துக்கு வித் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் ஹைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? அதே போல் இதில் வந்து அந்த கிளிக்கிங் ஆக்ஷனில் நடக்கும்
பார்க்கணும். ஸோ அதுக்காக நான் இங்கே ஐகான் பட்டன் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு சைல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐகான். நிறைய பேருக்கு அந்த சைல்டு சில்ட்ரன் அப்படிங்கிறது நிறைய குழப்பமாக இருக்குது, நீங்கள் கேள்விப்படுறீங்க. ஆக்சுவலி சைல்டுனா என்னென்னா ஒரு சிங்கிள் விஜிட் தான் ஆட் பண்ண முடியும் அந்த இடத்துல. சில்ட்ரன்னா மல்டிபிள் விஜிட் நீங்கள் ஆட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த கண்டெய்னரில் நீங்கள் ஒரு விஜிட் தான் ஆட் பண்ண முடியும். ஸோ அதான் சைல்டு. ஓகேங்களா? இன்கேஸ் ரோஸோ காலம்ஸோ எடுத்துட்டீங்க, லிஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரோஸ்குள்ளே எத்தனை வேல்யூஸ் வேணாலும் இருக்கும். அதனால் அங்கே சில்ட்ரன்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், சைல்டில் வந்து ஐகான் பட்டன் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டேன். இதில் என்ன ஐகான்ங்கிறது நாம கொடுக்குற ஐகான், நீங்கள் இங்கே மேலே வேல்யூ கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, இந்த ஐகான் வந்து இதுக்கு நான் அசைன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஆன் பிரஸ் ஈவெண்ட், அது கிளிக் பண்ணும்போது என்ன ஒர்க் நடக்கணுங்கிறது இந்த ஃபங்க்ஷன் மூலிமா நான் இங்கே அசைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு ஐகான் பட்டன் கிரியேட் ஆகிடுச்சு. அந்த ஐகான் பட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ப்ரெஸ் ஈவெண்ட்டுக்கு இந்த ஃபங்க்ஷன் நான் பேராமீட்டரை நான் உள்ளே பாஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ இவ்வளோ தான், நீங்கள் வந்து ஒரு சர்க்குலர் பட்டன் கிரியேட் பண்ணுறதுக்கு இவ்வளோ தான் ப்ரொசீஜர். சரிங்களா? இப்போ இதை நம்ம ரியல் டைமில் கொண்டு வரதா இருந்தால் நம்ம என்ன தெரியுமா பண்ணலாம், நீங்கள் மேலே உங்கள் மெயின் ப்ரோக்ராம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இந்த டெக்ஸ்ட் விஜெட் நான் எடுத்துட்டு இதில் அந்த சர்க்குலர் பட்டன் நான் கொடுத்துக்கிட்டேன். இதில் நமக்கு பேராமீட்டர்ஸ் பார்த்தீங்களா, கன்ஸ்ட்ரக்டரில் பாருங்கள் வித் ஹைட் கொடுக்க சொல்கிறாங்களா. நான் ஃபஸ்ட் இங்கே பாருங்கள் ஹைட் நான் கொடுக்குறேன். ஹைட் வந்து ஒரு 60 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வித் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 கொடுத்துக்கிறேன். இதை நான் சேவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்க, ஐகான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா இருக்கக்கூடாது. அதனால் வந்து உங்களுக்கு இங்கே எரர் காட்டிட்டு இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே ஐகானும் நம்ம கொடுத்துடலாம். சரிங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஐகான் விஜெட் நீங்கள் கால் பண்ணுங்க. ஐகான் விஜெட் உங்களுக்கு என்ன ஐகான் வேணுமோ ஐகான்ஸ் டாட், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆட். சரிங்களா? இதுக்கு என்ன கலர் வேணுமோ கலர் கொடுத்துக்கோங்க. நான் வந்து கலர் வந்து ஒயிட் கலர் கொடுக்குறேன். கலர்ஸ் டாட் ஒயிட். இப்போ இதை நீங்கள் சேவ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், உங்களுக்கு சென்டரில் வந்துருச்சு. ஆனால் இந்த பட்டன் கலர் நம்ம கொடுக்காதனால உங்களுக்கு தெரியல. ஸோ பட்டனுக்கு நம்ம கலர்ஸ் கொடுத்துக்கலாம். நாம் இங்கே பாருங்கள், கன்ஸ்ட்ரக்டராக கலர் வேரியபிள் நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ அந்த கலர் டைப்பை வந்து நான் வந்து கொடுத்துக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கமா போட்டுக்கிட்டேன். கலர் COLORS கலர்ஸ் டாட் ரெட். ஓகேங்களா? இதை சேவ் பண்ணுங்க. பாருங்க, சென்டர்ல உங்களுக்கு இந்த பட்டன் வந்துருச்சு. பாத்தீங்களா? இது ஒரு பட்டன் மாதிரி வந்துருச்சு. இப்போ இது பட்டன் வந்துருச்சு. ஆனால் இதுக்கு கிளிக் பண்ண எனக்கு எதுவுமே நடக்கல. பாருங்க, எந்த ஆக்ஷனுமே நடக்கல. ரீசன் என்னன்னா, நாம இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணல. சரிங்களா? அப்போ இங்க ஆன் கிளிக் ஈவெண்ட், நான் என்ன பண்ணுறேன்னா, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நம்ம ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணும்போது எனக்கு ஏதாவது ஒரு ஒர்க் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, 2 அனானமஸ் பிராக்கெட் போட்டுக்கோங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ பிரிண்ட் ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணுறேன். பட்டன் கிளிக்டு. ஓகேங்களா? இதுக்கு ஒரு செமிகோலன் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இதை நீங்கள் ஹாட் ரீலோட் பண்ணுங்க. ரீலோட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பட்டன் என்னபிள் ஆகிடும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது பாருங்கள் உங்களுக்கு அந்த ஒர்க் நடக்குது. நான் 2 டைம் 3 டைம் நான் கிளிக் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்களா எனக்கு பட்டன் கிளிக்னு வந்துருச்சு. இப்போ இதை நான் ஃபுல்லாக நான் கிளியர் பண்ணுறேன். என்னோட கன்சோல் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளிக் பண்ணும்போது அந்த ஈவெண்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கால் ஆகிடுச்சு. ஓகேங்களா? பார்த்தீங்களா, அந்த பட்டன் சவுண்டு வருது. பட்டன் சவுண்டு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் ஒர்க் ஆகுது. ஸோ ரொம்ப சிம்பிளாக பாருங்கள், நான் வந்து இந்த மாதிரி ஒரு பட்டன் ஒன்று நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ ஒரு பட்டன் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து இப்போ மல்டிபிள் பட்டன்ஸ் இங்கே கொண்டு வரணும் அப்படின்னா இங்கே நீங்கள் சென்டர் விஜெட் போடாதீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் ரோ காலம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், இந்த பட்டன் நான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடுறேன். சரிங்களா? எடுத்துட்டு இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு கண்டெய்னர் ஒன்று நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த கண்டெய்னரில் நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு ஒரு சைல்டு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ரோஸ் அல்லது காலம்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நான் காலம் போட்டுக்கிறேன். காலமில் நிறைய விஜெட் நீங்கள் ஆட் பண்ண முடியும். அதனால் அதுக்கு சில்ட்ரன்ஸ்னு இருக்கும். சரிங்களா? இப்போ இதில் ஒரு சர்க்குலர் விஜெட் நான் ஆட் பண்ணிட்டேன். இதை நான் சேவ் பண்ணுறேன். பாருங்கள், உங்களுக்கு ஒரு பட்டன் வந்துருச்சுங்களா? இப்போ இதே மாதிரியே நான் என்ன பண்ணுறேன்னா, இன்னொரு பட்டன் நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த பட்டனில் என்ன பண்ணுறேன்னா, ப்ரீவியஸ் வேல்யூவை நான் சேஞ்ச் பண்ணுறேன். எனக்கு இந்த பட்டன் சைஸ் எனக்கு இவ்வளோ வேண்டாம், எனக்கு சைஸ் வந்து 30 இருந்தால் போதும். ஐகான் வந்து மினு, ஏதோ ஒரு ஐகான். ஸோ இப்போ இங்கே மினுன்ற ஒரு ஐக்கான் ஒன்று கொடுத்துக்கிட்டேன். கலர் வந்து ஒயிட் இருக்கட்டும். பட்டன் கலர் வந்து எனக்கு ப்ளூ கலரில் வேணும். ஸோ நான் ப்ளூ அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ப்ளூ கிரே ஆர் ப்ளூ. இப்போ இதை நான் சேவ் பண்ணுறேன். பாருங்கள், எனக்கு இன்னொரு பட்டன் ஒன்று கிரியேட் ஆகிடும். சரிங்களா? இந்த ஃபாண்ட் சைஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. பாருங்கள், இந்த ஐக்கனோட சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இதுக்கு இன்னும் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40க்கு 14 கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா, என்ன இது வேணாலும் பட்டன்ஸ், எத்தனை பட்டன்ஸ் வேணாலும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இது பாருங்கள், இதே மாதிரி இன்னொரு பட்டன் வேணும். சேம்
காப்பி பேஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள், இன்னொரு பட்டன் கிரியேட் ஆகிடுச்சு. இதுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டர் வேல்யூவில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு என்ன வேல்யூஸ் வேணுமோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 80 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 80 ரொம்ப பெரிய சைஸு. இப்போ இதில் வந்து மெனுவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பீப்புள் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிட்டேன். ஐகானில் கலர் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் நான் கொடுத்துக்கிட்டேன். சரிங்களா? இப்போ இதை சேவ் பண்ணுறேன் பாருங்கள், அதை விட பெரிய பட்டனுக்கு கிரியேட் ஆகிடும். சரிங்களா? இதை பாருங்கள், 3 விதமான டிஃப்ரெண்ட் பட்டன்ஸ். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஈஸியாக நீங்கள் ஓனாக கஸ்டம் மெயிலில் நீங்கள் வந்து உங்கள் விட்ஜெட்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக எப்படி நீங்கள் ஒரு சர்க்குலர் பட்டன் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும்.